செங்கல்பட்டு மாவட்டம் வல்லாஞ்சேரியில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறி குடியிருப்புகள் அகற்றப்பட்டுள்ளன. இதனால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். பத்மநாபன், அங்கிருக்க மக்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? எந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம் ஷர்மிளா. செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அருகே உள்ள பொச்சேரி கிழக்கு மற்றும் வல்லஞ்சேரி பகுதியில் நீர்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டது 200க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கே கட்டப்பட்டுள்ளதாக தற்போது ஆக்கிரமிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதிகாரிகள். இதனை கண்டித்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். வல்லஞ்சேரி மற்றும் கிழக்கு ஆகிய பகுதிகளில் உள்ள இந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக குடியிருப்புகளும் வசித்து வந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் ஏற்கனவே அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்த பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வசித்து வந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று கூறி அதிகாரிகள் தற்போது இங்கே எடுக்கும் அந்த வீடுகளை எடுக்கும் பணியில் தற்போது ஈடுபடுகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய 20 கடைகளும் தற்போது எடுக்கும் பணியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை காவல்துறை உடையுடன் தற்போது இடிக்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றனர் என்றால், பல ஆண்டுகளாக நாங்கள் இந்த குடியிருப்பு வசித்து வருகிறோம். இங்கே குடிநீர் மற்றும் மின்சாரம் மற்றும் வரி போன்ற எல்லா வசதிகளும் எங்களுக்கு செய்து கொடுத்துள்ளார்கள். பட்டா வழங்கப்பட்டுள்ளது, ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கே வசித்து வருகிறோம். இங்கிருந்து எங்களை மாற்ற வேண்டும் என்று இங்க இருக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவர் என்ன கூறுகிறார்கள்னா, ஏற்கனவே இங்க இருக்க குடியிருப்பு வசதிகள் வாசித்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலையிலிருந்து நீர் மழை காலங்களில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சாலையில் செல்வதால் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தொடரப்பட்டு உயர்நீதிமன்றம் தற்போது இந்த நீர்நிலையில் இந்த வீடுகளை இடிக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்போது இந்த பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், இதனால் நாங்கள் ஏற்கனவே பல மனுக்கள் கொடுத்தும் எங்களுக்கு மாற்று இடங்களும் வழங்காமல் தற்போது திடீரென இந்த இருக்கும் பணியில் தற்போது வீடுகளை இருக்கும் பணியில் ஈடுபடுவதால் நாங்கள் மாற்று எடுத்து எங்கே செல்வது, நாங்கள் வாழ்வது எப்படி பல லட்சம் பணம் செலவு செய்து நாங்கள் வீடு மற்றும் எல்லா வசதி செய்துள்ளோம். இதை இடித்தால் நாங்கள் எங்கே போவது என்று மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அவர்கள் தற்போது இப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபடுவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஷர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.